என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தில் சத்ரு, இந்த அமலேக்கியன் நம்மளை மேற்கொள்ளக்கூடாதுன்னா என்ன செய்வது என்பதை நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஒருவேளை பல நேரங்களில் சத்ருவானவன் நம்மளை மேற்கொண்டு விடுகிறான். நம்ம பல நேரங்களில் தோற்று போகிறோம். ஏன் தெரியலன்னு சொல்லி போராடுறீங்களே. ஒருவேளை இந்த செய்தியை நம்ம ஒரு மாதத்துக்கு மேலே நம்ம தியானிச்சிருக்கிறோம். தொடர்ந்து யூடியூப் சேனலில் போய் பழைய செய்திகளை கேளுங்க. இந்த அமலேக்கியன் ஒவ்வொரு நாளும் நம்மோடு போராடுகிறவன். மறந்துடாதீங்க, உங்களோடு போராடுகிற அமலேக்கியனை நீங்கள் தேடியும் காணாதிருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் எஸ்தரின் வளர்ப்பு தகப்பனாகிய இந்த மொர்தெக்காய் இப்பொழுது தலை தூக்குகிறான். அவனுக்கு விரோதமாக இருந்த இந்த துஷ்ட ஆமான், இந்த அமலேக்கியன் தாழ்ந்து போக தொடங்கினான். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து, மொர்தெக்காய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். அந்த மொர்தெக்காய்க்கு தேவன் கொடுத்த உயர்வு. இந்த ஆமான் இப்பொழுது மொர்தெக்காயை கனப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டான். இந்த துஷ்ட ஆமான் தலைகுனிந்தான், தாழ்ந்து போக தொடங்கினான். பிரியமானவர்களே, இதற்கு என்ன காரணம்? இந்த அமலேக்கியன் நமக்கு முன்பாக தாழ்ந்து போகணும், நம்ம அவனை மேற்கொள்ளணும். அவன் நம்மளை மேற்கொள்ளக்கூடாதுன்னா என்ன செய்வது? வேதத்திலிருந்து இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். நேற்று சொன்னேன், கர்த்தரை நம்பி இருங்கள். எப்போதும் சொல்லுங்கள், நான் உங்களை நம்புகிறேன்ப்பா, உங்களை நம்பி இருக்கேன்ப்பான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அவரை பற்றி கொண்டு அவரையே நம்பி இருக்கிற மனுஷனை அவர் கைவிடவே மாட்டார். அவன் ஒரு நாளும் நம்மளை மேற்கொள்ள மாட்டான். தேவனுடைய கிருபையில் நம்ம ஜெயிப்போம். மத்தேயு சுவிசேஷத்தின் 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ளாது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் கூடி ஆராதித்ததை ஒரு ஆலயமாய் நாம் பார்த்தோம். அதற்கு பின்பாக வனாந்திரத்தில் திரைச்சீலைகளுக்குள்ள தேவனை ஆராதித்தாங்க, ஆசரிப்பு கூடாரம் என்ற பெயர் வைத்து. அதற்கு பின்பாக சீலோவிலே கர்த்தருடைய ஆலயம் அங்கே திரைச்சீலைகளுக்குள்ளே இருந்தது. அங்கே தான் சாமுவேல் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். பின்பு சாலமோன் நாட்களில் அந்த ஆலயம் கட்டப்பட்டது. அதற்கு பின்பாக பாபிலோனிய அந்த படையெடுப்பிலே அந்த ஆலயம் உடைக்கப்படுகிறது. திரும்ப ஆண்டவர் செருபாபேலை கொண்டு கட்டுகிறார். மறுபடியுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு முன்பாக அது அழிக்கப்படுகிறது. திரும்ப அதை கட்டி எழுப்புகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறாங்க, எங்கு தொழுது கொள்வது, எருசலேமிலா மலையிலையான்னு சொல்லி சமாரிய பெண் கேட்க, ஆண்டவர் எங்கும் தொழுது கொள்ளலான்னு சொல்கிறாரு. இயேசு தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்ததுனால நம்மை ஆலயமாக மாற்றுகிறார். நம்மளை ஆலயமாக மாற்றுறதுனால ஆலயத்துக்கு போகக்கூடாதா? சபை கூடி வரதில் விட்டுறக்கூடாது. அப்போ ஒருவருக்கொருவர் அங்கே உறுதுணையாக நின்னாதான் ஜெயிக்கலாம். ஆனால் சபை கூடி வருகிறத விட்டுறக்கூடாது. ஆனால் நாம் ஆலயம் என்பதை மறந்துடக்கூடாது. நம்ம எல்லாரும் ஆலயம். தேவன் நம்மை ஆலயமாய் வைத்திருக்கிறார். அவர்தான் தலையாய் இருக்கிறார். அவருக்குள் கூட்டி அமைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயமாக இருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு கவனமாக இருக்கணும். கர்த்தர் நம்மை வாங்கி அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நாம் வாங்கப்பட்டு அவர் நம்மை அழகாய் கட்டி அந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தி ஆவியானவரை நமக்குள் வைத்திருக்கிறார். அதனால தான் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாய் பெற்றிருக்கிறோம் இந்த சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவரை. இந்த ஆவியானவர் நம்மிலே தங்கி இருக்கிறார். என்ன அழகான ஒரு வாழ்க்கை இல்லையா? பிரியமானவர்களே, உங்கள் சரீரம் உங்களுடையது அல்ல. நான் ஒரு வசனத்தை உங்களுக்காக படிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், 1ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரத்தின் 19வது வசனம். 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இந்த பரிசுத்தமான ஆலயத்திலே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். ஆவியானவர் உங்களில் வாசம் பண்ணுகிறார். ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்தில் எவ்வளோ ஒரு மேன்மை, மகிமை யோசித்து பார்த்தீங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்தில் தான் நம்மளை ஆண்டவர் எவ்வளோ விலையேற பெற்றோர்களாக மாற்றி இருக்கிறார். அப்போது நம்ம ஒரு நாளும் இந்த ஆலயத்தை
கரப்படுத்திடக்கூடாது. இந்த ஆலயத்துக்குள்ளே கள்ளத்தனம் வந்துடக்கூடாது. இந்த ஆலயத்தில் பிசாசு நுழைஞ்சிடக்கூடாது. இந்த ஆலயத்துக்குள்ளே ஒரு நாளும் தேவன் அருவருக்கிற காரியத்தை உள்ளே கொண்டாந்துடக்கூடாது. அப்படி வாழ்ந்தால் இந்த ஆலயத்தை ஒரு நாளும் அமலேக்கன் மேற்கொள்ள முடியாது. அமலேக்கன் உங்கள் கூட போராடும் போதெல்லாம் நல்லா தீர்மானிச்சுக்கோங்க, நான் தேவனுடைய ஆலயம். பாதாளமே என்னை மேற்கொள்ள முடியாதுன்னா, பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்ள முடியாதுன்னா, இந்த அமலேக்கன் என்னை மேற்கொள்வானா? இந்த அமலேக்கனால் மேற்கொள்ள முடியுமா? முடியாது. ஆமென். உங்கள் வாழ்க்கையை பரிசுத்த ஆலயமாக வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, தேவனுடைய ஆலயம் என அவர் வாங்கிட்டார். 7ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம், நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், அவர் உங்களை வாங்கிட்டார். அதனால் நம்ம மனுஷனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. யாரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நான் கர்த்தர் வாங்கிட்டார்ன்ற அந்த அறிக்கையை மட்டும் ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஏன்னா அவர் வாங்கிட்டார், என்னை அவர் வாங்கிட்டார் சொல்லிக்கிட்டே இருங்க. அவர் என்னை வாங்கினபடியினால் நான் அவருடையவன், நாம் அவருடையவர்கள். அதனால் ஒரு பாதாளமும் ஒரு அமலேக்கனும் என்னை மேற்கொள்ள முடியாது. அந்த அமலேக்கனுக்கு என் மேலே எந்த அதிகாரமும் இல்லை. என் மேலே கை போட அவனுக்கு அதிகாரம் இல்லை. கர்த்தர் நமக்கு அந்த வெற்றியை, அந்த கிருபையை, அந்த ஜெயத்தை தந்தருள்வாராக. இந்த நாளினுடைய மனப்பாட வசனமாக 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19, 20ஆம் வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 6, 19, 20ஆம் வசனம். ஜெபம் இல்லாமா? நல்ல தகப்பனே, அமலேக்கனை குறித்து நாங்கள் தியானித்த இந்த நீண்ட தியானத்திற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் தேவனுடைய ஆலயமாய் பரிசுத்தமாய் வாழும்போது எந்த அமலேக்கனும் எங்களை மேற்கொள்ள முடியாது. அவன் பாதாளத்துக்குரியவன், அவன் எங்களுக்குரியவன் அல்ல. எங்களை மேற்கொள்ள அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் நாங்களோ இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள, தேவன் வந்து உலாவ, ஆவியானவர் வந்து தங்கத்தக்கதாக எங்கள் ஆலயங்கள் பரிசுத்தமாக இருக்கட்டும். நாங்கள் உமக்கு பயந்து இந்த ஆலயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி அமலேக்கனை எங்கள் வாழ்நாளிலே ஒரு நாளும் அவனை தலை தூக்க விடாமல் நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். உடைய கிருபை தொடர்ந்து எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள், இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்க. உடனடியாக கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோடு நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.